हाय हेलो नमस्ते, ये सरल हिंदी मौखिक शिक्षण पाठ 18 लेसन 18 श्रीरंगम। दादाजी आज क्या त्योहार है? इनकी एन्न फेस्टिवल அல்லது இன்னைக்கு என்ன விழா? आज वैकुंठ एकादशी है। इनकी वैकुंठ एकादशी। वैकुंठ एकादशी का उत्सव श्रीरंगम में विशेष रूप से होता है। इनकी वैकुंठ एकादशी வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் சிறந்த முறையில் ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது। ஸ்ரீரங்கம் कहाँ है? ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கிறது? श्रीरंगम त्रिची के उत्तर में है व कावेरी और कोल्लिडम नदियों के बीच में है। श्रीरंगम திருச்சியினுடைய उत्तर அப்படின்னா நார்த் வடக்கு பகுதியில் இருக்கு। வ காவேரி और कोल्लिडम नदियों के बीच அப்படின்னா காவேரி மற்றும் கொள்ளிட நதியினுடைய இடையில இருக்கு। இடையிலனா நடுவுல இருக்குன்னு அர்த்தம்। क्या यह बहुत बड़ा शहर है? இது மிகப்பெரிய ஒரு நகரமா? नहीं, वह बड़ा शहर नहीं है। இல்ல அது பெரிய நகரம் இல்லை। लेकिन ஆனால் पुराना और सुंदर शहर है। ஆனால் அது புராணானா பழைய और सुंदर शहर है ना மேலும் அது அழகான ஒரு நகரம்। क्या यह वहाँ मंदिर है? அங்க கோயில் இருக்குதா? हाँ, वहाँ श्री रामनाथ का मंदिर है। ஆமா, அங்க ஸ்ரீரங்கநாதனுடைய கோயில் இருக்கு। मंदिर के चारों तरफ उत्तर வீதி है। கோயிலினுடைய 4 திசைகளிலும் அல்லது 4 பக்கங்களிலும் உத்தர் வீதி இருக்கு। உத்தர் வீதி के बाहर चित्र வீதி है। உத்தர வீதிக்கு வெளியில சித்திர வீதி இருக்கு। दादाजी यह मंदिर किसने बनवाया? बनवाया அப்படின்னா வந்து உருவாக்கியது அல்லது கட்டியதுன்னு அர்த்தம்। தாத்தா இந்த கோயிலை யாரு கட்டினாங்க? इसे अनेक महाराजाओं ने बनवाया। इध पल राजाक्कल उरुवाक्किनार्गल अल्लदु कट्टिनार्गल। मंदिर के दक्षिण द्वार पर राजगोपुरम अपूर्ण खड़ा था। கோயிலினுடைய சவுத் டைரக்ஷன்ல தக்ஷின் துவார் பர் அப்படின்னா தெற்கு வாயில் பகுதியில் ராஜகோபுரம் ஆனது அபூர்ண கடாத்தா அப்படின்னா முழுமை பெறாமல் இருந்தது। उसे श्री जीयर महाराज ने पूरा बनवाया है। அது ஜீயர் மகாராஜ் முழுமையாக்கினார் அல்லது முழுமையாக கட்டினார்। श्री राम का राजगोपुरम श्रीरंगम का राजगोपुरम कुतुब मीनार से भी ऊंचा है। ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரமானது குதுப் மினாரை விட உயரமானது। ஊஞ்சா அப்படின்னா உயரம்